சண்டே லெக் டே. ஸோ ஒரு நல்ல லெக் கிளாஸ்க்கு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். லெட்ஸ் சி. ஃப்ரீ ஸ்குவாட்ஸு 7 வேரியேஷனு 10 கவுண்ட்ஸு. ஃபுல்லாக உட்காரணும். ரெடி? 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓப்பன்ல ஓ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எத்தனை முடிஞ்சிருக்கு? 5 ஆ 6 ஆ? இந்த மாதிரி 3 செட்டு ஸ்ட்ரெயிட் ராட்ல மீடியமான வெயிட்ல. இது 4 செட்டு. ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நார்மலான கம்மியான வெயிட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லெக் ப்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு செட் வந்துட்டு 75 kg ஈச் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு செட்டு கொஞ்சம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது. ஆஃப் ரெஃப் போட்டால் போதும். சைட் தான் கொஞ்சம் வைடாக வச்சுக்கோ. ஃபுல்லாக இருக்க வேணாம், ஆஃப் தான், ஆஃப் ரேஞ்சு போதும். ஆஃப் ரேஞ்சு அந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணியே தள்ளு. கை எடுத்துரு. செகண்ட் செட்டு ஈச் சைடு 100 kg. அதே மாதிரி ஹாஃப் ரேஞ்சில் தான் போட போகிறோம். 10 reps கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, லாஸ்ட் செட்டு 140 ஈச் சைடு. போடு நல்ல சொல்றா. மேட்ச் நல்லா தான் நான் ஹெல்ப் பண்ண முடியும். கை வச்சுக்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7. Yes. என்ன பிடிக்குது? எனக்கு காஃபும் பிடிச்சது. இந்த மசில் தான் பிடிச்சது.
எனக்கு எனக்கு இங்க தான் பிடிச்சது. டென் தான். நல்லா கீழே இறங்கி ஸ்லோவா. ஆ 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்பா ஒரு 10 தான். கீழே நல்லா கீழே இறங்கி போடணும். எப்பவுமே 4 செட்டு போடுறது நல்லது. எப்பவுமே 4 செட் தான் நாங்கள் போடுறது. 2 3 4 5 6 7 8 9 10. டேய் மும்பை இந்தியன்ஸ் சைடா இதெல்லாம் வேணாம். டேய் மும்பை கூட அந்த ஃபைனல்ஸ் ஏதாச்சும் வைங்கடா. மும்பை புனே ஆனாங்க பாரு, அதை விட இன்ட்ரெஸ்டான மேட்சா? டேய் அண்ணா நீங்க இப்படிதான் ஜெயிக்கிற மேட்சை பார்க்காதீங்கடா. மும்பை மேட்ச் வைங்கடா. நீங்க ஜெயிக்கிற மேட்சே நீங்களே ஹைலைட்ஸ் பாக்குறீங்க. ப்ளூடா ஜெட்டி கூட ப்ளூல போட்டிருக்கேன்டா. போடுங்கடா. மும்பை மேட்ச் வைங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஹைலைட்ஸ்ல கூட அநியாயம் பண்றீங்களேடா. இப்போ each side 30. 2 3 4 5 6 7 8 எந்த என்ன புரியல, தெளிவா சொல்லு. யாரு? அதாவது கிடைக்கிற ஒரு செகண்ட் கேப்ல கூட போன் எடுத்து வச்சுன்னு டெக்ஸ்ட் பண்றாங்க. அது யாருக்கு என்ன பண்றான்னு தான் புரிய மாட்டேது. ரொம்ப சின்சியரா வேற பண்றான். இந்த தலை துணிய மாற்றான், டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கான், டைப் பண்ணிட்டே இருக்கான், பேராகிராஃபா டைப் பண்றான் போல. நான் என்ன டைப் பண்றான், ஏது டைப் பண்றான், யாருக்கு பண்றான் ஒன்றும் தெரியுமா? இப்ப பாருங்க, முடிச்ச உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் வருவான். அருண் வர, அருண் கிளாஸ் சரி சொல்லணா? பக்காவா இருப்பானுங்க பசங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் 15 கவுண்ட்ஸ் 20 கவுண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ நல்லா இருக்கும். ஸ்லோவா மசில ஃபீல் பண்ணி போடணுமா, முன்னாடி இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது.
ஃபீல் பண்ணி போடுறான் போல ஆள். எஸ், கம்மி வெயிட்டில் போட்டாலும் மசிலை ஃபீல் பண்ணி ஒரு 15 to 20 reps கிட்ட போடணும். அப்போது நமக்கு நல்லா பம்ப் கிடைக்கும், மசிலோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இப்போதான் கிளாஸ் போட்டு நினைச்சான், அதுக்குள்ளே திருப்பி போயிட்டான். என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எனக்கு தெரிஞ்சு அதில் ஏதோ ப்ரீ ஒர்க் அவுட் வச்சுருக்கான் போல. எவ்ரி செட்டு அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டை பார்த்து பூஸ்டப் பண்ணிக்கிறான். அவன் பயங்கரமான ப்ரீ ஒர்க் அவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட் உங்ககிட்ட இருந்தால் என்னன்னு சொல்லுங்கள், பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸு காஃப், மேக் ஆஃப். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. வலிக்குதுடா. நிறையா ஒர்க் அவுட் பண்ணோம்னு நினச்சோம், கடைசியில் நிறையா பேசிட்டு தான் இருந்தோம். அதனால் பிளான் பண்ணி வந்த எல்லா ஒர்க் அவுட்டையும் எங்களால் முடிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.